உலகம் யாவையும் தாமுலகங்களும் நிலைபெறுந்தலும் நீங்களும் நீங்களாம் அலையிலா விளையாட்டுடையார் அவதலைவர் அன்னவர்க்கே சரணங்களேம். ஐவகைப் பொருளு 4 கரணமுங் குணங்கள் 3 செய்வினை 2 ஒன்றி யாவதும் திகைப்ப நின்ற பொய்யிருள் அகல ஞானப் பொருண்கதி விரிந்த புத்தேல் கைவளராழிச் செங்கண் கண்ணனை கருத்துள் வைப்பாம். பகவத்கீதையிலே சென்ற முறை 1வது அத்தியாயம் 37வது ஸ்லோகம் வரையில் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து அர்ஜுன் பேசுகின்றான். 38, 39 ஸ்லோகங்கள். உலோபத்தால் கெட்ட மனத்தினரான இவர்கள் குல நாசத்தாலான தீங்கையும் மித்திர துரோகத்திலான பாரகத்தையும் அறியாவிட்டாலும், ஜனார்த்தனா, குல நாசத்திலான தீங்கினை தெரிந்திருக்கும் நாங்கள் இந்த பாவத்திலிருந்து நிவர்த்தித்துக் கொள்ள எப்படி தெரிந்து கொள்ளாமல் போகக்கூடும்? அதாவது மனிதனுடைய மனதில் மிருக குணமும் மனித குணமும் தெய்வ குணமும் இருக்கின்றது. துரியோதனன் மிருகத்தன்மை உடையவன். செய்கையுடைய பின் விளைவுகளை ஆராய மாட்டான். அதனால் எவ்வளவு கஷ்டம் நேர்கின்றது என்பதையும் சிந்திக்க மாட்டான். போருக்கு பின்பு ஏற்படக்கூடிய அவலங்களை நினைத்து பார்க்காமல், பகவான் கிருஷ்ணர் தூது சென்ற போது பாண்டவர்களுடைய குறைந்தபட்ச கோரிக்கைகளை கூட துரியோதன் நிராகரித்து விட்டான். போரிலே சந்திக்கலாம் என்று கூறிவிட்டான். ஆச்சாரியர்களும் பல நாட்டு அரசர்களும் படைகளும் மடிந்து போவதை கருத்தில் கொள்ளவில்லை. பேராசையினால் பிடிவாதமாக முடிவெடுத்தான். அதனால் அவனுக்கு இந்த போரில் மாண்டு போவோரை குறித்து கவலை இல்லை. ஆனால் அர்ஜுனன் போரிலே நிற்கின்றான். அர்ஜுனுடைய எதிரணியில் நிற்பவர்கள் உறவினர்கள் என்பதால் அவர்களை எப்படி கொல்வது என்று அர்ஜுனன் நினைக்கின்றான். அர்ஜுனன் மனித குணம் மிக்கவன். கௌரவர்களும் பாண்டவ அணியில் நிற்பவர்களும் உறவினர்கள் தான். ஆனால் அந்த எண்ணம் துரியோனுக்கு தோன்றவில்லை. குடிபோதையில் ஒருவன் செய்யும் தவறுக்கு அவனை பழிவாங்குவது எப்படி சிறந்தது? அதைப்போல் போரினால் ஏற்படும் குலநாசத்தை அறியாதவர்கள் கௌரவர்கள். பின் விளைவுகளை அறிந்த நாங்களும் அதே தவறை செய்யலாமா என்று அர்ஜுன் கேட்கின்றான். அடுத்த ஸ்லோகம் 40, 41. குலநாசம் அடைந்தால் பரம்பரையான குலதர்மங்கள் முழுவதும் நாசமடையும். குலதர்மம் நசித்தால் மீதியுள்ள குலம் முழுவதையும் அதர்மம் வியாபிக்கும். அதர்மம் வியாபித்தால் கிருஷ்ணா, குலப்பெண்கள் கற்பிழந்து விடுவார்கள். விஷ்ணு குலத்தில் உதித்த கிருஷ்ணா, பெண்கள் கற்பிழந்தால் வர்ண கலப்பு உண்டாகும். 42வது ஸ்லோகத்தில் தொடர்ந்து பேசுகின்றான் அர்ஜுன். வர்ண கலப்பானது குலநாசம் செய்தவர்களுக்கும் குலத்தின் நரகத்திற்கே காரணமாகும். ஏனென்றால் இவர்களுடைய பிதுக்கள் பிண்ட ஜலக்கிரிகளை இழந்து நரகத்தில் விழுவார்கள். அசோக சக்கரவர்த்தி போருக்கு பின்னால் கண்டவற்றை அர்ஜுனன் போருக்கு முன்பாக மனக்கண்ணால் காண்கின்றான். அதைவிட அதிகமாக சிந்திக்கின்றான். போருக்கு பின்னால் அந்த நாட்டு சமுதாயம் எந்தெந்த வகையில் சீரழியும் என்று பட்டியல் போடுகின்றான். குடும்பம் என்றாலே ஆணும் பெண்ணும் இருக்க வேண்டும். இதில் ஒருவர் இல்லை என்றாலும் குலம் வளர்ச்சி அடையாது. குறிப்பாக முதியவர்கள் இல்லையெனில் கட்டுக்கோப்பாக இயங்க முடியாது. பரம்பரையாக கடைபிடித்து வந்த தர்மங்கள், பூஜை முறைகள், யாரிடம் எப்படி நடந்து கொள்வது போன்றவற்றை முதியவர்கள் தான் சொல்லிக் கொடுப்பார்கள். தவறு நேரும் போது திருத்துவார்கள். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. என்னுடைய தந்தையார் மற்றும் அவருடைய வயதை ஒத்த பெரியவர்கள் 40 வருஷங்களுக்கு முன்னால் தெருவில் நடந்து போகும்போது பிற வீட்டில் உள்ள பெண்கள் வீட்டுக்கு முன்னால் நின்றிருந்தாலோ அல்லது உட்கார்ந்திருந்தாலோ எழுந்து வீட்டின் உள்ளே சற்று ஒதுங்கி நிற்பார்கள். அப்படி மதிப்பளித்த காலம் அன்று. எங்கள் தெருவில் பெரும்பாலும் முதியவர்கள் இப்போது மறைந்து விட்டார்கள். வீட்டுக்கு முன்னால் பல பெண்கள் சர்வ சாதாரணமாக ஒன்றாக கூடி ஊர்க்கதை பேசி வருகின்றார்கள். யார் போனாலும் மரியாதை தருவதில்லை. காரணம் தட்டி கேட்க பெரியவர்கள் இல்லாததே. போரில் ஆண்கள் தான் மாண்டு போகின்றார்கள். ஆனால் அவர்களுடைய குலங்களுக்கு முன்னோர் கடைபிடித்த நெறிமுறைகளை போதிக்க இயலாத சூழ்நிலை ஏற்படுகிறது. கட்டுக்கோப்பு குறைந்து விடுகின்றது. ஆனால் இந்த நாள் வரை கட்டி காத்து வந்த குல தர்மம் அழிந்து விடுகின்றது.
குலதர்மம் அழிந்தால் அதன் பிறகு மீதி இருக்கின்ற காலம் வரை அந்த காலத்தில் தர்மம் பரவிவிடுகின்றது. தட்டி கேட்க ஆளில்லாத காரணத்தினால் ஒழுக்கமின்மை, அடக்கமின்மை பெருகிவிடுகின்றது. அதர்மம் பெருகினால் பெண்கள் கற்பிழக்க நேரிடும் என்கிறான் அர்ஜுன். கற்பிணப்படுவது களவின் வழித்தே என்று இறையனார் அகப்பொருள் சொல்லுகின்றது. பெண் மனம் ஒரு ஆடவனின்பால் சென்று விட்டாலே கற்பு பற்றிய பிரச்சனை இருந்து விடுகிறது. ஆணுடன் மனம் முடித்த பின்போ காதலித்த பின்போ கற்பு என்பதை கணக்கிடக்கூடாது. ஆண் ஒருவனை மனதில் எண்ணிவிட்டாலே கற்பு வந்து விடுகிறது. போரிலே ஆண்கள் அழிந்துவிட்ட குடும்பத்தில் முறை தவறாமல் கட்டி காப்பாற்றவும் தட்டி கேட்கவும் யாரும் இல்லாத நிலையில் மனமாகாத பெண்கள் மனம் போனபடி தகுதியில்லாத ஆண் பிள்ளையை கூட விரும்பலாம். விருப்பம் நிறைவேறாது போகலாம். அப்போது சூழலால் வேறு ஒருவரை திருமணம் செய்ய நேரலாம். கற்புக்கு களங்கம் வரும். இவைகளை எடுத்துச் சொல்ல முதியவர்கள் இல்லாத காரணத்தினால் குலம் நாசமடைகிறது. குலப்பெண்கள் மனம் விரும்பியவரை திருமணம் செய்து கொள்ள நேரும் போது வர்ண கலப்பு ஏற்பட்டுவிடும். பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் இவைகளே வர்ணங்கள். இவைகள் ஜாதி அல்ல, மனதின் பாகுபாடு. வர்ண கலப்பினால் பிறந்த பிள்ளைகள் எந்த வர்ண தர்மத்தை பின்பற்றுவது என்று மறைந்துவிட்ட தாய் வழி, தந்தை வழி முன்னோர்களுக்கு திதி சிராத்தம் செய்வதில் தடுமாற்றம் ஏற்பட்டு பித்ருக்கள் சிராத்தம் தர்ப்பணம் இழந்து விடுகின்றார்கள். திருமணம் ஆகாத ஆண்கள் போரில் மாண்டுவிட்டால் அந்த குலம் வாரிசுகள் இல்லாமல் வளர்ச்சி அடையாது. சிராத்தம் அளிக்க வழியின்றி போய்விடுகிறது. சிராத்தம் பிண்டம் வைப்பதும் அந்தணர்களுக்கு அன்னமிடுவதும் பிண்டக்கிரியா. தர்ப்பணத்தில் எள்ளும் நீரும் இடுவதற்கு உதகக்கிரியா என்று பெயர். இங்கே ஒரு விஷயம், இறந்து போன மூதாதையர்களுக்கு திதி என்று சிராத்தம் செய்து உணவை காக்கைக்கு இடுகின்றோம். அது பித்ருக்களுக்கு போய் சேருகின்றது என்று சாஸ்திரம் சொல்கிறது. இந்த விஞ்ஞான காலத்தில் இது எப்படி சாத்தியமாகும் என்று சந்தேகம் எழலாம். காகம் சாப்பிட்டால் உணவு அதன் வயிற்றில் தானே செல்லும். அந்த உணவு மூதாதையருக்கு எப்படி போய் சேரும் என்றெல்லாம் எண்ண தோன்றும். டெல்லியில் இருக்கும் மகனுக்கு பணம் அனுப்ப அவசர தேவை வந்துவிட்டது. பேங்குக்கு போய் மெயில் டிரான்ஸ்பர் என்று எழுதி பணத்தை கொடுத்தால் வங்கியாளர் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு ரசீது கொடுத்து விடுகின்றார்கள். மறுநாளே பணம் மகனுக்கு போய் சேர்ந்து விடுகின்றது. பணத்தை நம்ம ஊர் பேங்கில் தானே போட்டோம், கொடுத்தோம். அவரும் அதனை பக்கத்தில் இருந்த பெட்டியில் தானே வைத்தார். அந்த பணம் டெல்லிக்கு எப்படி போகும் என்று கேள்வி கேட்பதில்லை. இந்த விஷயம் நமக்கு புரிகிறது. இதேபோல் அமெரிக்காவிலிருந்து மகன் நமக்கு பணம் அனுப்பினாலும் டாலர்களை அப்படியே நமக்கு தருவதில்லை. பேங்க்காரர்கள் நம் நாட்டு பணமாக மாற்றி கொடுக்கிறார்கள். அதே போல நாம் சாப்பிடும் உணவு போன்ற வகைகளை மூதாதையர்கள் உண்பது கிடையாது. தூர தேகத்திற்குத்தான் உணவு தேவைப்படும். பேரியக்க சக்தியால் காக்கைக்கு சென்ற உணவு அவர்களுக்கு ஏற்றவாறு மாற்றி அளிக்கப்படுகிறது. சரி, விட்ட இடத்துக்கு வருவோம். அடுத்த ஸ்லோகம் 43. வர்ணக்கலப்பை விளைவிக்கும் இக்குலத்தை கெடுத்தவர்களுடைய இந்த தீய தொழில்களால் சாஸ்வதமான ஜாதி தர்மங்களும் குல தர்மங்களும் நாசத்தை அடைகின்றன. 44. ஜனார்த்தனா, குல தர்மங்களை இழந்த மனிதர்களுக்கு நரகத்தில் எப்போதும் வாசம் உண்டு என ஆச்சாரியர்கள் வாயிலாக கேட்டிருக்கின்றோம். இப்படி அர்ஜுனன் பேசுகின்றான். முதலில் பாசம் வந்து மனதிலே மோத உறவினர்களை காட்டினான். தற்போது போருக்கு பின்னால் சமுதாய சீரழிவு ஏற்படும் என்ற காரணத்தை காட்டுகின்றான். அர்ஜுனுடைய பேச்சிலே முன்னேறி இருக்கின்றான். ஆச்சாரியர்கள் பள்ளியில் படிக்கும் போது கற்பித்தவற்றை பின்பற்ற வேண்டும் அல்லவா? ஆம், நாமும் படித்த கேட்ட நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் நிகழ்ச்சிகளோடு இணைத்து பின்பற்றுவதில்லை. சத்சங்கத்துக்கு போகிறோம், உலக விஷயங்களை தள்ளிவிட்டுக் கொண்டே வர வேண்டும், எல்லாவற்றையும் மனதில் போட்டு அசை போடுவதே முதல் தடை என்றெல்லாம் சத்சங்கத்தில் சொல்கின்றார்கள். நமக்கும் நல்ல விஷயமாக படுகிறது. பின்பு வீட்டிற்கு வருகிறோம், அதனை கவனத்தில் கொண்டு செயல்படுகின்றோமா? கிடையாது. டிவி, சினிமா, நியூஸ் பேப்பர், டீ கடையில் அரட்டை, இப்படி துவங்கி விடுகின்றோம். வீட்டு வாசலை திறந்து விட்டால் கண்டதெல்லாம் உள்ளே நுழைகின்றதே என்று அங்கலாய்க்கின்றோம். ஆனால் இதய வாசலை திறப்பதால் ஆயிரம் எண்ணங்கள் வந்து போய்க் கொண்டிருக்கின்றன. உலகத்தில் டிராபிக் நெரிசல் ஓய்ந்த பாடில்லை. அதே போல உள்ளத்திலும்
டிராபிக் வாசல் நெரிசல் ஓய்ந்த பாடு கிடையாது. இதனால் மனம் விரைவில் ஒருநிலைப்படுவது தயக்கம் காட்டுகிறது. தவறு எங்கு ஆரம்பமாகிறது என்பதை சிந்திப்பதில்லை. உலக விஷயங்களை கண்டுகொள்ளாமல் பராமுகமாக இருக்கும் அளவிற்கு உள்முகமான யாத்திரை சீக்கிரத்தில் ஆரம்பமாகும். நூல்களும் ஆச்சாரியர்களும் கூறும் நல்ல விஷயங்களை பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த ஸ்லோகத்தின் கருத்தாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அர்ஜுனன் இந்த கடந்த ஸ்லோகங்களில் பார்த்தால் குல தர்மம் என்பதை பற்றி பேசுகின்றான். அதை பற்றி ஒரு சற்று விளக்கம் கூட நாம் தெரிந்து கொள்வது உபயோகமாக இருக்கும். தர்மம் என்பதை இங்கு சாமானிய தர்மம் அல்லது சாதாரண தர்மம், வர்ணாசிரம தர்மம், குல தர்மம் என்று 3 வகையாக பிரிக்கலாம். அதாவது ஒன்று சாமானிய தர்மம், இன்னொன்று வர்ணாசிரம தர்மம், மூன்றாவது குல தர்மம். சாமானிய தர்மம் என்பது வயது, தேசம், காலம், கலாச்சாரம் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் பொதுவானது. அதாவது இது சாதாரண தர்மம். இந்த பொது நெறிகள் படைப்பின் நியதியிலேயே அமைந்திருப்பவை. பள்ளி படிப்பு இன்றியே யூகத்தால் அறியப்படுபவை. ஆகையால் இது மனித இனத்துக்கே பொதுவானவை. பிறர் நம்மிடம் எப்படி நடப்பதை நாம் விரும்புகிறோம், மற்றவர்கள் நம்மிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். எப்படி நடப்பதை நாம் விரும்பவில்லை என்பதிலிருந்தே நாம் செய்ய வேண்டியதையும் செய்யக்கூடாதையும் யூகித்து அறியலாம். இருந்த போதிலும் நம் சொந்த விருப்பு வெறுப்புகள் நம்மை தர்மத்தை புறக்கணிக்க வைக்கலாம். அதாவது நம்ம சில விஷயங்கள்ல விருப்பு வெறுப்பு வைத்துக் கொண்டு சில தர்மத்தை நாமே தள்ளிடுறோம், வேண்டாம் அப்படின்ட்டு. இதுதான் தர்மத்தை நமக்கு ஏற்ப வளைத்துக் கொள்வது. அதாவது நம்ம தர்மத்தோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம், விட்டுலாமா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. இது தர்மம் எது என்று அறியாதால் நிகழ்வது கிடையாது. வர்ண ஆசிரம தர்மங்களும் குல தர்மங்களும் விசேஷ தர்மம் என்பதில் அடங்கும். முதல்ல பார்த்தது சாதாரண தர்மம், அடுத்தது 2, 3 வர்ண ஆசிரம தர்மங்கள், குல தர்மங்கள். இவை விசேஷ தர்மம் என்பதில் அடங்கும். சாமானிய தர்மம் அனைவருக்கும் பொதுவானது. ஆனால் விசேஷ தர்மம் சமுதாயத்தின் அமைப்பையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் பொறுத்து அமைவது. வேதங்களுடைய அடிப்படையில் அமைகின்ற வைதிக சமுதாயம் வர்ணம், ஆசிரமம் என்ற கட்டுக்கோப்புகள் அடங்கிய சமுதாயமாகும். வர்ண கட்டுப்பாடு என்பது ஒவ்வொரு பிரிவினரும் செய்ய வேண்டிய பணிகளை வரையறுத்து வைத்திருக்கிறது. இப்படி கடமை என்ற கருத்தை வைத்து பொதுப்படையான பிரிவுகள் அமைக்கப்பட்டன. இந்த வர்ணத்தைச் சேர்ந்தவர் இந்த பணியை ஆற்ற வேண்டும் என்ற அமைப்புதான் கர்மயோகத்தின் அடிப்படையாக அமைகிறது. இதை நாம் பிறநாளே பார்க்கலாம். இங்கே வர்ண தர்மம் என்பது ஒவ்வொரு வர்ணத்தினரும் ஆற்ற வேண்டிய விசேஷ கடமைகளாகும். பிறகு ஆசிரம தர்மம். ஆசிரம தர்மம் என்பது வாழ்க்கை நிலையை பொறுத்து அமைவது. ஆசிரமம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம், துறவரம் எல்லாம் ஆசிரமம். மாணவராக இருக்கின்ற பருவத்திலே சில கடமைகள் ஆற்றப்பட வேண்டும். இது வர்ணத்தை பொறுத்து அமைவதில்லை. திருமணம் ஆனபின் கடமைகள் சிறிது மாறுபடுகின்றன, சில கடமைகள் கூட்டப்படுகின்றன. மாணாக்கர்கள் சில செயலை தவிர்க்க வேண்டும். உதாரணமாக அரசியலில் நடப்பதை அறியலாம், ஆனால் அரசியலில் ஈடுபடக்கூடாது. அரசியலில் ஈடுபடுகின்றவன் மாணாக்கனாக இருக்கும் தகுதி இழக்கின்றான். மாணாக்க நிலை, இல்லற நிலை இவற்றின் தர்மத்திலிருந்து வானப்பிரஸ்த நிலையும் சந்நியாசம் என்ற துறவு நிலையும் வேறுபட்ட தர்மங்கள். இவையெல்லாம் விசேஷ தர்மத்தில் அடங்குவை. பெண்கள் அனுஷ்டிக்க வேண்டிய ஸ்ரீ தர்மம், ஆண்கள் அனுஷ்டிக்க வேண்டிய புருஷ தர்மம் இவையும் விசேஷ தர்மத்தில் அடங்கியவை. மேலும் ஒவ்வொரு குலமும் அதனுடைய விசேஷ குல தர்மங்களை உடையது. இவை அனைத்தும் குல தர்மம் எனப்பட்டது. தர்மத்தை அனுஷ்டிப்பவன் தர்மி என்று சொல்லுகின்றார்கள். அப்போ தர்மத்தை அனுஷ்டிக்கக்கூடிய அவனே அழிந்து போவதால் மேற்கூறிய எல்லா தர்மங்களும் அழிந்துவிடும் என்பதுதான் அர்ஜுனனுடைய வாதம். தர்மம் என்பது ஒரு பண்பு. ஆனால் அந்த பண்பு இருப்பிடம் இல்லாமல் தனித்து இருக்க முடியாது. ஒரு உதாரணமாக வெள்ளை பசு என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வெள்ளை என்ற குணம் அல்லது பண்பு தனியாக இருப்பதில்லை, பசு என்பதை சார்ந்து இருக்கிறது. பசு மறைந்தால் வெள்ளை மட்டும் தனித்து இருப்பதில்லை. அதே போல தர்மமும் அதை செய்கின்றவனை சார்ந்துதான் இருக்கின்றது.
அவன் இல்லாமல் தனித்து இருக்க முடியாது. இது நாம் கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். தொடர்ந்து கிரையை பார்ப்போம். ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக.